ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா. சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். அடியனோட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்படியே கீழே ஆல் அப்படின்னு காமிக்கும், அதையும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அடியனுடைய எல்லா வீடியோக்களையும் உங்களால் பார்க்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா? முதல் அத்தியாயம் இப்பொழுது ஸ்லோகங்களுடைய அர்த்தம் நிறைவடைந்திருக்கிறது, சரிங்களா? முதல் அத்தியாயத்தில் முதல் 21 ஸ்லோகங்களை ஒரு பதிவிலும் 21வது ஸ்லோகத்திலிருந்து 47வது ஸ்லோகம் வரை மற்றொரு பதிவிலும் அடியேன் கதையாக கூறியிருக்கிறேன். அதில் இப்பொழுது கடைசியில் அர்ஜுனன் என்னதான் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இவர்களை எல்லாம் கொன்றுவிட்டு கிடைக்கக்கூடிய இந்த அரச வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட அரச வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று கூறுகிறார். பாவிகளை கொல்வதால் பாவம்தான் ஏற்படும் என்று கூறுகிறார். ஆகவே அப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்ய விரும்பவில்லை. அவங்களே ராஜ்யத்தை எடுத்துக்கட்டும், எனக்கு அரச வாழ்க்கை வேண்டாம், இந்த போர் வேண்டாம், நிறுத்தி விடுவோம் என்று சொல்லிவிட்டு தேர்தட்டில் தன்னுடைய காண்டீபம் வில் எல்லாவற்றையும் கீழே போட்டுவிட்டு அவரும் அப்படியே கீழே உட்கார்ந்துறாரு. எனக்கு கிருஷ்ணா, நீர்தான் எனக்கு அருள் புரிய வேண்டும், நான் போர் செய்ய விரும்பவில்லை என்று கூறுகிறார். ஆனால் அதற்கு பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு வீரனுக்கு இது தகுதி அல்ல. ஒரு அரசனுடைய கடமை என்ன என்றால், போர் புரிந்து எதிரிகளை வெல்வதுதான் ஒரு அரசனுடைய கடமை ஆகும். அப்படிப்பட்ட அரசனுடைய கடமையிலிருந்து நீ தவறாதே. ஆகவே போர் செய்வதற்கு துணிந்து எழுந்து நில் அப்படின்னு கூறுறாரு. இது எல்லாருடைய மனதிலும் இருக்கின்ற ஒரு கேள்வி என்ன என்றால், அர்ஜுனன் தான் விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் பகவான் கிருஷ்ணர் எதற்காக போர் புரிய வேண்டும் என்று வலியுறுத்தி கூறுகிறார். அதற்கான காரணம் என்ன? அவர் தான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாருல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த எல்லாருடைய மனதிலும், நிறைய மக்களுடைய மனதில் இந்த கேள்வியானது இருக்கிறது. அப்படின்னு ஒரு சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சகோதர சகோதரிகளே. அப்படின்னு ஒரு முறை மதுரையில் பேச்சியம்மன் படித்துறைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சுவாமி ஸ்வரூபானந்தா அப்படின்னு ஒருத்தருடைய ஆசிரமம் இருக்கிறது. அந்த ஆசிரமத்திற்கு சென்றிருந்தேன். அடியேன் இப்போ பாருங்கள், இந்த கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த புஸ்தகத்தை அடியேன் எழுதியிருக்கிறேன். இதில் எல்லா அத்தியாயங்களும் கதையாக சுருக்கமாக ஒவ்வொரு அத்தியாயமாக பிரித்து கதையாக முழு புத்தகத்தை பகவத்கீதையும் கதையாக எழுதியுள்ளேன். இந்த புத்தகத்துக்கு நிறைய வரவேற்பு இருக்கிறது. அது அந்த இந்த குருகுலத்தில் அங்கே சுவாமி ஸ்வரூபானந்தா அவர்களுடைய ஆசிரமத்துக்கு சென்றேன். அப்பொழுது அவருக்கு தெரியும், ஒரு சத்சங்கம் அங்கே நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவர் என்னை கூப்பிட்டு வாங்க, நீங்கள் புஸ்தகத்தெல்லாம் எழுதியிருக்கீங்க, பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே எனக்கு ரொம்ப பேசலாம் தெரியாதுங்க. அப்போ ஏதோ எழுதியிருக்கேன், எழுத தெரியும், நல்லா எழுத வரும், பேச வராது. திடீர்னு அவர் அப்படி கேட்ட உடனே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் சுவாமி ஸ்வரூபானந்த அவர்கள் அங்கே பெண்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள ஒருத்தவங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணுமா இவங்ககிட்ட கேளுங்க, இவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு பெண்மணி இதை தாங்க கேட்டாங்க, அர்ஜுனன் விட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா? விட்டு கொடுத்துருந்தா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இறந்திருக்க மாட்டார்கள் அல்லவா? அதை ஏன் பகவான் கிருஷ்ணர் ஏற்கவில்லை அப்படின்னு கேட்டார். அப்பொழுது அவர்களுக்கு அடியேன் கூறிய பதிலால் அவர்கள் திருப்தி அடைந்து அவங்க சரியான பதில் அப்படின்னு சொன்னாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன என்றால், இந்த பகவத்கீதை என்கிற புத்தகத்தை நான் எழுதும் பொழுது இதில் முதல் அத்தியாயம் எழுதி முடிக்கும் வரையில் இதற்கு உண்டான கேள்விக்கான விடை எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. ஆனால் இந்த முதல் அத்தியாயம் எழுதி முடிக்கும் பொழுது சரியாக இந்த விடையானது எனக்கு கிடைத்தது. அடியனுக்கு கிடைத்தது அந்த விடையைத்தான் இப்பொழுது அடியன் உங்களிடம் விரிவாக கூற இருக்கிறேன், சரிங்களா? இப்பொழுது என்ன கூறுகிறார் என்றால்,
கடமையை செய் என்று கூறுகிறார். அப்படியானால் அரசனுடைய கடமை என்ன என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். ஒரு அரசனுடைய கடமை என்ன? பாவம் செய்தவர்களை தண்டிப்பதும் கண்டிப்பதும் ஒரு அரசனுடைய கடமை ஆகிறது. முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேங்க. இப்பொழுது என்ன நடந்தது? அஸ்தினாபுரத்து சபையில் இந்திரபிரத்தம் என்கின்ற மாபெரும் நகரைய தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ஒரு பட்டத்து ராணி அவர்களுடைய துயிலை உருவி அவர்களை அவமானப்படுத்தினார்கள். அவர்களுடைய மானத்திற்கு இடுக்கு செய்ய நினைத்தார்கள் கௌரவர்கள். தற்பொழுதுள்ள காலகட்டத்தில் ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்திய அல்லது சிறுமியை கூட பண்ணுறாங்க இல்லையா, அப்படி மானபங்கப்படுத்திய கயவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதுதான் சரியான தண்டனை என்பதை அடியேன் கூறுவேன். ஆனால் இப்பொழுதுள்ள சட்டங்கள் கொஞ்சம் குற்றம் செய்தவர்களுக்கு கூட இரக்கம் காட்டுவதாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இப்பொழுதும் தண்டனைகள் வழங்கப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை அல்லது மரண தண்டனைக்கு நிகரான தண்டனைகள் கண்டிப்பாக வழங்கப்படுகிறது இல்லையா? அப்படி மரண தண்டனை வழங்கும் அந்த நீதிபதி இருக்கார் இல்லையா, அப்படி ஒரு கயவனுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் பொழுது மரண தண்டனை வழங்கிய அந்த நீதிபதிக்கு கண்டிப்பாக பாவம் ஏற்படாது இல்லையா? அதே போல அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த கயவனுக்கு அந்த கயவனை அந்த துஷ்டனை மரண தண்டனை விதிக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து சென்று அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்காக அந்த வேலையை செய்கிறார் இல்லையா, அந்த பணியாள் அவரை தலைக்கவசம் அணிவித்து அவருடைய கைகளை கட்டி அவர்கள் அந்த மேடை மேலே ஏற்றி அந்த தூக்கு கயிறை மாட்டி பண்ணுவாங்க. அந்த பணியாளனுக்கு ஏதாவது பாவம் ஏற்படுமா என்றால் அதுவும் கிடையாது. உங்களுக்கு தெரிந்திருக்கும் இல்லையா? அப்படி குற்றம் செய்தவர்களை தண்டித்தவர்கள் என்று கூறும் பொழுது இப்படிப்பட்ட இவர்களுக்கெல்லாம் பாவம் ஏற்படாத பொழுது அர்ஜுனருக்கு மட்டும் எப்படிங்க பாவம் வரும்? ஏனென்றால் அதே மாதிரி தண்டனையை தவறை செய்தவர்கள் தான் கௌரவர்கள். இப்பொழுது ஒரு தவறை ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்த வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் மட்டும் அது தவறாகுமா? கிடையாது. 100 பேர் நினைத்தாலும் அந்த தவறுதான். அதையே 1000 பேர் செய்தாலும் அந்த தவறுதான். அதையே 1,00,000 பேர் செய்தாலும் சரி அந்த தவறு கண்டிப்பாக தவறுதான். அவர்கள் அனைவருமே தண்டனைக்கு உரியவர்கள்தான். ஆகவே தான் அவர்கள் உயிர் வாழ்வதற்கு தகுதி அற்றவர்கள், அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். சரி, இப்பொழுது நம்முடைய லா புஸ்தகம் இருக்கிறது இல்லையா? அந்த லா புஸ்தகத்தில் என்னென்ன இருக்கோ அதை பார்த்து தான் வழக்கறிஞர்கள் வாதிடுகிறார்கள், ஜட்ஜு எல்லாம் தீர்ப்பு சொல்கிறாங்க இல்லையா? அதே போல் அந்த காலத்தில் ஸ்மிருதி நூல்கள் இருந்தன. சரிங்களா? அந்த ஸ்மிருதி நூல்கள் அப்படின்னா என்னன்னா சமூக வாழ்க்கை சம்பந்தமான கட்டுப்பாடுகளும் சட்டதிட்டங்களும் சேர்ந்துதான் ஸ்மிருதி நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது சட்டம் இருக்கிறது போல, இப்பொழுது இந்த லா புஸ்தகங்கள்லாம் இருக்கிறது போல அந்த காலத்தில் ஸ்மிருதி நூல்கள் இருந்தன. அந்த ஸ்மிருதி நூல்களை நல்ல கற்றறிந்த வல்லவர்கள் அந்த ஸ்மிருதி நூல்களை எழுதினார்கள். அதில் 2 பேர் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். வசிஷ்ட ஸ்மிருதி என்று இருக்கிறது. அதே மாதிரி மனுஸ்மிருதி, மனு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. மனு என்பவர் கூட இந்த ஸ்மிருதி நூலை சட்டத்திட்ட நூலை எழுதியிருக்காரு. அதே மாதிரி வசிஷ்டர் அதுவும் சட்டத்திட்டங்களை நூல்களை எழுதியிருக்காரு. இந்த 2 நூல்களையும் அந்த காலத்திலேயே எல்லா மனிதர்களாலும் பின்பற்றப்பட்டது. அப்படி அவர்கள் சொல்லிய நூலில் அவர்கள் என்ன கூறுகிறார், வசிஷ்டர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் என்ன சொல்றார் என்றால் 6 விதமான பாவங்கள் யார் யார் செய்கிறார்களோ அப்படி செய்தவர்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கான தகுதியை இழந்து விடுகிறார்கள் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட 6 வகையான பாவங்கள் என்ன என்ன என்பதை பார்ப்போம். என்ன என்றால் முதல் 1
தீ வைப்பவன், 2 விஷம் கொடுப்பவன், 3 ஆயுதம் எடுத்து கொல்ல வருபவன், அடுத்து 4வது நிலத்தை அடுத்தவனுடைய நிலத்தை பறித்து கொள்வது அடுத்தவனுடைய நிலத்தை பறித்து கொள்பவன், அதற்கு பிறகு அடுத்தவனுடைய செல்வத்தை பறித்து கொள்வான், அதற்கு பிறகு அடுத்தவனுடைய மனைவியை பறிப்பவன். இப்படி 6 விதமான பாவங்கள் யார் செய்கிறார்களோ அவர்கள் ஆததாயிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான தகுதியை இழக்கிறார்கள் என்று வசிஷ்ட ஸ்மிருதி கூறுகிறது. அதே போலதான் மனு ஸ்மிருதியும் என்ன கூறுகிறது என்றால், தனக்கு கெடுதல் செய்ய வரும் இந்த ஆததாயியை ஆலோசிக்காமல் கொன்றுவிட வேண்டும். சரிங்களா? ஆததாயை கொல்பவனுக்கு ஒரு குற்றமும் ஏற்படாது என்று மனுஸ்மிருதி நூல் கூறுகிறதுங்க. இப்போ 6 விதமான பாவங்கள் என்னென்ன பண்ணாங்க கௌரவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா. முதல்ல என்ன பண்ணாங்க, அந்த பீமன் சிறு வயதில் இருக்கும் பொழுதே பீமனுக்கு விஷம் கொடுத்து கொல்ல நினைத்தார்கள். சரிங்களா? அதற்கு பிறகு தீ வைத்தார்கள். அரக்கு மாளிகைக்கு தீ வைத்து அவர்களை உயிரோடு எரிக்க திட்டம் தீட்டினார்கள். அதற்கு பிறகு சூதாடி அவர்களுடைய நிலத்தை பறித்து கொண்டார்கள், செல்வத்தை எல்லாம் பறித்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய பாண்டவருடைய மனைவியான திரௌபதியை கூட மானத்தை எடுக்க நினைத்தார்கள் இல்லையா? திரௌபதியை அவமானப்படுத்தினார்கள் நடு சபையில், அதுவும் பலர் கூடியிருந்த சபையில் நடுவில். அது எவ்வளவு ஒரு மிக கொடூரமான கொடுமையான ஒரு செயல் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு என்ன என்றால், இப்பொழுது ஆயுதம் எடுத்து கொள்வதற்கு தயாராக போர்க்களத்தில் நிற்கிறார்கள். இப்படி 6 விதமான பாவங்களை செய்தவர்கள் யார் என்றால் கௌரவர்கள். அப்படிப்பட்ட கௌரவர்களை கொள்வதால் எந்த விதமான பாவமும் ஏற்படாது என்று பகவான் கிருஷ்ணர் எடுத்து கூறுகிறார். இந்த மனு ஸ்மிருதி நூலிலும் வசிஷ்ட ஸ்மிருதி நூலிலும் இப்படித்தாங்க கூறியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அடியேன் கூற இருக்கிறேன். என்ன என்றால், இந்த ஸ்மிருதி நூல்களாவது நீங்க என்ன சொல்வீங்க, அந்த காலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் திருக்குறள் பாருங்களேன். திருக்குறள் முக்காலத்தில் உள்ள மக்களுக்கும் ஏற்றது என்பதனால அதை தெய்வ புலவர் இயற்றினார் என்றும் போற்றப்பட்டது திருக்குறள் தான். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த எல்லா காலத்திலும் வாழும் மக்களுக்கு ஏற்றது திருக்குறள் ஆகும். அந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். கொலையிற் கொடியாரை வேந்தறுத்தல் பைங்கொள் களை கட்டடதனோடு நேர் என்று கூறுகிறார். திருக்குறள் 550வது திருக்குறள். உங்ககிட்ட புஸ்தகம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, நீங்கள் கூகுளில் போய் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். என்ன அதற்கு உண்டான அர்த்தம் என்ன என்றால், ஒரு அரசனாகப்பட்டவன் கொலையின் மூலம் கொடியவர்களை தண்டித்தல் என்பது எதற்கு சமம் என்று தெரியுமா? பயிரின் நடுவில் களையாக முளைத்த புற்களை அகற்றுவதற்கு சமம் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். ஆகவே பகவான் கிருஷ்ணர் என்ன கூறுகிறார் என்றால், உன்னுடைய ஐம்புலன்களை அடக்கி வெற்றி தோல்வி என்பதை சமமாக ஏற்கொண்டு நீ போர் செய்து உனக்கு உண்டான வெற்றியை நீ தேடிக்கொள் என்று அர்ஜுனனிடம் கூறுகிறார். வேள்வியின் பொருட்டு கடமையாற்று என்று கூறுகிறார். வேள்வியின் பொருட்டு கடமை ஆற்று என்று கூறுவது என்பது, இந்த வேள்வியை பற்றி சொல்லணும்னா ஒரு அற்புதமான விஷயங்க. அது வேள்வி இந்த பகவத்கீதையை படிக்கும் பொழுது அடியேன் பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று நான் முன்னமே நிறைய பதிவில் கூறியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த பதிவிலும் கூறுகிறேன். வேள்வியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். அப்படிப்பட்ட வேள்வியான வாழ்க்கையை நமக்கு தெரியாமல் நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட
வேள்வி வாழ்க்கை என்பதெல்லாம் என்ன என்பதை அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் வரும்பொழுது அடியேன் கூறுகிறேன். இந்த வேள்வியை பற்றியெல்லாம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய, கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆகும். ஆகவே இந்த பகவத்கீதை கதையாக கூறுகிறேன். இதை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் சகோதர சகோதரிகளே. அடியேன் பேசும்போது கொஞ்சம் திக்குது இல்லையா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு இப்பொழுது 2ஆம் அத்தியாயத்தை பகவான் கிருஷ்ணர் என்ன கூறுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். சரிங்களா? இவள் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன்.